அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, அங்கே சென்று மேகதாது அணை பற்றி பேசக்கூடாது, மாறாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அவர்கள் டிபிஆருக்கு ஒப்புதல் அளித்ததை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தோம். அதே வேளையில் இன்று கர்நாடகா முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் இப்பொழுது சூழல் சரியில்லை, இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். கர்நாடக அரசு அவர்களுடைய கர்நாடகாவில் உள்ள அணைகளில் இன்று கொள்ளளவு 68 டிஎம்சி 4 அணைகளில் கடந்த 20 நாட்களில் 2 முறை மத்தியில் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 20 நாட்களில் 2 முறை சொல்லியும் எங்களிடம் தண்ணீர் இல்லை என்று பொய்யை சொல்லி காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, அதற்கேற்ப அந்த டைம் டேபிள் படி ஜூன் மாதம் தமிழகத்திற்கு 9.1 டிஎம்சி கொடுத்திருக்கணும், ஆனால் கிடைச்சது 2.1 டிஎம்சி. ஜூலை மாதம் 32 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுத்திருக்கணும் காவிரி மூலமாக, நமக்கு கிடைச்சது 0.4 டிஎம்சி. மத்திய அரசும் சொல்லி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் சொல்லி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு, ஆனால் எதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை. இப்படி மதிக்காத கர்நாடக அரசிடம் போய் பேசுவது பிரயோஜனப்படாது. இங்கே காவிரியில தண்ணி வரல, மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. நாளைக்கு ஆகஸ்ட் 1, குறுவை சாகுபடி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சம்பாவுக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியல. மேட்டூர் அணையில சுத்தமா தண்ணி கிடையாது, ஆனா கர்நாடக அணையில் 67 டிஎம்சி இருக்கு. ஒரு நல்லிணக்கத்திற்காக ஒரு 10 டிஎம்சி நாங்க திறந்து விடுறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அப்போ எதைத்தான் நம்புவாங்க, எதைத்தான் மதிப்பாங்க கர்நாடகாவில்? இந்த சூழலில் பேச்சுவார்த்தை என்ன போய் பேச போறாங்க? மேகதாது அணையை வேண்டான்னு சொல்லிடாச்சு, அது சம்பந்தமா என்ன பேசுவதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அடுத்தது நேற்று மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு பதில் அளித்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நான் கேள்வி கேட்டிருந்தேன். மத்திய அரசு என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் என்னன்னா 2019 அங்க ஒரு ப்ரப்போசல் கொடுத்திருக்காங்க கர்நாடக அரசு. ஆனால் அந்த ப்ரப்போசல்ல 2 மாநிலங்கள் பிரச்சனைனால அதை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். அது இல்லாம டிபிஆர் வரல, புதிய டிபிஆர் வரல, எல்லாம் இந்த காரணத்தால நாங்க இது என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நேற்றைய முன்தினம் இன்னொரு கேள்விக்கு பதில் என்னன்னா, இப்போ அந்த டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அதனால இப்போ நமக்கு சட்ட ரீதியில நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாதகமா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யணும் தமிழக அரசுனா, கர்நாடகா அணையில தண்ணி இருக்கு, மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழுத்தம் கொடுத்து திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. 3500 கண்ணாடி திறந்து வினாடிக்கு 3500 கண்ணாடி திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதையும் மதிக்காத கர்நாடக அரசு, நம்ம தமிழக அரசு நேரடியாக உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் சென்று கர்நாடகாவை தண்ணீரை திறக்க வைக்க வேண்டும். தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணி வச்சிருக்கிறாங்க. கபினி அணையில கிட்டத்தட்ட 93 விழுக்காடு தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹேமாவதியில கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இருக்கு.
ஆக 67 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க, 68 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 10 டிஎம்சி கூட கொடுக்க முடியாதா? இது தென்மேற்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பின்னால மழை வரப்போகுது. ஆனாலும் அப்போ மழை வரப்போகுதுன்னு அப்படி திட்டமிட்டும் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர தண்ணி கர்நாடகா அணையில வர தண்ணியில 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்றாங்க. 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்றாங்க. அதுக்கே எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டுமென்றே அங்க ஒரு பதட்டமான சூழலை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவின் இறையாண்மையை எதிர்த்து கர்நாடக அரசு செயல்பட்டு கொண்டு இருப்பதாக ஒரு சூழல் வந்திருக்கு. நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் அவங்களும் சட்டம் ஒழுங்கு, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை, இப்படி எல்லாம் தூண்டி விட்டு பிரச்சனையை உருவாக்குவது அது திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருபொழுதும் மேகதாது வரப்போறது கிடையாது, வர விட போறது கிடையாது. அதுக்கு சட்ட போராட்டம் தான் பண்ணணும். அரசியல் போராட்டம்னா நம்ம மத்தியில போய் பார்த்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணணும். அதில் அதனால இந்த வகையில் தமிழக அரசுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். அதாவது இப்போ காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தாதான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்தில் காவிரி பிரச்சனை, அத்துணை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாடு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்தனை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்ல நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறது. அதுல என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால தமிழக அரசு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்ப என்ன சில கட்சிகள் நாங்க கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அது அதற்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு நல்ல ஒரு பலு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கு அப்புறம் நம்ம மத்தியில போய் அழுத்தம் கொடுத்து தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கதானே அழுத்தம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகா போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட திறந்து விட போறாங்களா என்ன? அதனால இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்க அறிவிப்பு போறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்றேன், என்ன ரகசியம் இது? நீங்க போறீங்கன்னா போறீங்கன்னு சொல்லுங்க, போலன்னா போலன்னு சொல்லுங்க. எதுவும் இல்லாம அங்க இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு இப்ப வர வேண்டாம்னு சொல்றாருன்னா அப்ப நீங்க ரகசியமா பேசிட்டு இருக்கீங்களா? இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணு வெளிப்படையா இது ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பாக்குறது ரகசியம் ஒண்ணும் கிடையாது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் எப்படி நம்ம வழக்கு தொடுக்கிற வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தை எதுவுமே நடக்கல. முதலமைச்சர் இதர பணிகளை மேற்கொள்றாரே தவிர அந்த மேகதாது குறித்து ஒரு தனி கவனம் செலுத்த மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. இல்ல இப்போ மேகதாது சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்ப தண்ணி திறந்து விடலன்னா அங்க போய் மத்திய அரசுல அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்க்கட்டும், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இதுதான் செய்யணும். இல்ல உச்சநீதிமன்றம் போங்க, இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதா இருக்கும். அது
ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இருக்கு, 68 TMC தண்ணி இருக்கு, நமக்கு ஒரு 10 TMC கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒண்ணுமே இல்ல. நமக்கு இந்நேரம் எவ்வளவு வந்திருக்கணும்னா கடந்த மாசம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32, 40 TMC இந்த 2 மாதத்துல வந்திருக்கணும். ஆனா வந்தது எவ்வளவுன்னா 3.25 TMC தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 TMC வந்திருக்கணும், கிடைச்சது 3.25 TMC தான் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ தண்ணி கொடுக்கல, அப்புறம் என்ன நம்ம அமைதியா இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது, உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள மதிக்கலன்னா நேரா உச்சநீதிமன்றம் நம்ம போனோம். நீங்க சொன்னதுதான் மதிக்கல, கர்நாடகா மதிக்கல, அவங்க சொல்லுவாங்க, திறந்து விட சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் இதுல நிலைப்பாடு மேகதாதுனை கட்டக்கூடாது என்று இருந்தாலும் அது வெறும் ஒரு பேட்டியோடயே முடிந்து போயிடுது. மேகதாதுனை கட்டக்கூடாதுன்னு நிலைப்பாடு அவங்க தலைமையை போய் சந்திக்கிறது, அவங்க தலைமை மூலமா கர்நாடக அரசு ஆட்சியில் இருக்க காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, எந்த செயலுமே செய்யாம ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க, தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சி அப்படியே இருக்கிறது. எப்படி பார்க்கணும்? எந்த செயல்பாடுகளுமே ஏங்க அவங்கள பத்தி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளவு தொடர்ந்து கடந்த முறையுமே அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க, கடந்த முறையுமே தொடர்ந்து அப்படியே செயல்பட்டு இல்ல. இப்ப இன்னொன்னு, நாளைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கின்றார். நீங்க ஊடக நண்பர்கள் நீங்க கேள்வி கேளுங்க, அவரை இந்த கேள்வி நீங்க கேளுங்க, ஒரே கேள்வி கேளுங்க. நீங்க அந்தமான் தீவுல இருக்கிற கிரேட் நிக்கோபார் திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. அங்க சூழியல், அங்க கெடுப்பது, வனத்தை அழிப்பது, காடுகளை அழிக்கின்ற திட்டம் அது என்று அதற்காக நீங்க அதை எதிர்க்கிறீங்க. அதே போன்று மேகதாது திட்டமும் காட்டு அழிச்சு அணை கட்ட திட்டம் தான். அதுவும் 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அணையை கட்டணுமா, அது நீங்கள் ஒப்புதல் அளிப்பீங்களான்னு இந்த ஒரே ஒரு கேள்வி மரியாதைக்குரிய ராகுல் காந்தியிடம் நீங்க கேளுங்க. ஊடக நண்பர்கள் கேளுங்க, கேட்பீங்களா? அவசியம் கேளுங்க. அந்தமான்ல காட்டு அழிக்க கூடாதுன்னு சொல்றார், அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே போன்று இங்க மேகதாது பகுதியில் 12,500 ஏக்கர் காட்டு அழிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரா? சொல்லணும். இந்த கேள்வி இதை கேட்டு விட்டா உடனே என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். விவசாயிகளுடைய தொந்தரவுகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து வீடியோக்களுமே அந்த நிலங்கள் எப்படி இருக்கு, காவிரி படுகை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு அது கூட பார்த்துக்கிட்ட யாருமே விவசாயிகளோட குரல் கேட்டு நிச்சயமா அதாவது முதலமைச்சர் அவ்வளவு விவசாயிகள் முதலமைச்சருக்கு வாக்களிச்சாங்க, இந்த தேர்தலில் வாக்களிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் அவங்கள அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க விவசாயிகள்லாம். என்ன 2,000 கோடி அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர், இன்னொரு 16,000 கோடி அறிவிச்சா முழுமையா விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதையாவது செய்யணும்னு அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்ப காவிரி முழுக்க இப்ப வறண்ட பகுதியா இருக்கு. குறுவை சாகுபடி எல்லாம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சோம். இந்த ஆண்டு 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல போகுமா இல்லையான்னு தெரியல. அது கூட இப்ப சம்பா வருது அடுத்தது. இப்போ அதுல முடியுமா, தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரியல. சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நமக்கு தண்ணி வேணும். முறைப்படி ஒப்பந்தத்தைப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு தண்ணி கொடுத்திருக்கணும், கொடுக்கல. அதை கூட கேட்க மாட்டாங்களே, அதை கூட ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன அப்படி உங்களுக்கு நமக்கும் கர்நாடகம் என்ன நல்லிணக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு புரியல. அது நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா இது நான் பேசுறது ஏதோ எனக்கு ஒரு அரசியல் அப்படிலாம் இல்லை. எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலம் பெற வேணும். என்னென்ன பிரச்சனை இருக்குதா தமிழ்நாட்டு பிரச்சனை இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல் மேகதாது பிரச்சனை தான் நம்பர் 1 பிரச்சனை இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில். ஏன்னா இப்ப இருக்கிற காவிரி டெல்டாவில் விவசாயிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. இப்போ இந்த ஒரு மாதத்துல அரிசி விலை 10 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு காவிரியில தண்ணி வரல, குறுவை சாகுபடி செய்யலன்னா அரிசி விலை 30 ரூபாய் ஏறும். இதெல்லாம் இன்டைரக்டான பிரச்சனை வரும். இது முதலமைச்சரும் அரசும் புரிஞ்சுக்கணும். இல்ல ஏன்னா இதுல பேக்டோர் நெகோசியேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு பின் கது வழியா என்ன பேசுறாங்களான்னு தெரியல.
இது வெளிப்படையான பிரச்சனை. இது வெளிப்படையான பிரச்சனை அணுகணும். நம்ம உறுதியா கர்நாடகா இவங்க நினைச்சிருக்காங்க முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகாவில் போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க, மேகதாது அணை கட்ட வேடான்னு சொன்னா அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்துல இருக்கிறார். நிச்சயமா எவ்வளவு பேரை பார்த்துட்டாங்க அவங்க. அதுவும் இதுல யாரு, டி.கே. சிவகுமார், அவருடைய தொகுதியில வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்க தேர்தல் வருது. அது வரைக்கும் விட போறது கிடையாது. இன்னும் பிடிவாதமா இருப்பார். இன்னும் பதட்டமான சூழல் கொண்டு வருவார். இது வச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தது எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சூழ்ச்சியில போய் விஜய் அவர்கள் விழக்கூடாது. நான் பல முறை சொல்லியாச்சு, பேசியாச்சு. நான் கேட்கறது என்னன்னா, எல்லாம் கூட்டா நம்ம போய் மோடி அவர்களை பார்க்கலாம், பிரதமர் அவர்களை பார்க்கலாம், எல்லாம் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது முதலமைச்சர் தலைமையில போய் பார்த்தா இன்னும் அழுத்தம் கொடுக்கும். இந்த ஒரு அன்புமணி போய் நேரா போய் பார்த்து பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களிடம் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வனத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, காட்டு அழிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். அந்தமான்ல காற்று அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போன்று இங்க மேகதாது அணை கட்டுறப்போ கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கிற திட்டம் அது. இந்த காட்டையும் அழிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி சொல்லுவாரான்னு தான் நான் கேட்கிறேன். அது இது மேகதாது பிரச்சனை, அது வேற பிரச்சனை. நான் கேட்கறது 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒப்புதல் அளிக்கிறாரா? இதுல நான் அரசியல் பண்ணல. நான் இதுல அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டோட உரிமை மறுக்கப்படுகிறது. பாஜகவா இருக்கட்டும், இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜகவா இருக்கட்டும், கர்நாடகாவோட அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. இப்போ நானும் இப்போ பாஜக அரசே நான் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மேகதாது பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில நான் செய்யாமலாம் இல்ல. இதுல பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டு பேரும் சூழ்ச்சி செஞ்சுதான் இந்த மேகதாது பிரச்சனையில கையாளுறாங்கன்னு நான் வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மறைமுகமா நான் சொல்லலையே. நான் ஏன்னா சட்டம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை மீறி எப்படி இவங்க டிபிஆருக்கு விரிவான திட்ட அறிக்கை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுக்கு எப்படி மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்க? தப்பு. தமிழ்நாடு அனுமதி இல்லாம அங்க மத்திய அரசு அனுமதி கொடுக்க கூடாது. அந்த வகையில தான் நான் வெளிப்படையா நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் இது ஏதோ நான் ராகுல் காந்தி பத்தி பேசுறோனோ காங்கிரஸ் பத்தி பேசுறோம், அதெல்லாம் வேற. இதெல்லாம் ஆமா, அவங்க மேகதாது கர்நாடகாவில் அங்க இதுக்கு முன்பு பிஜேபி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் வருது. ஆனா பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி அந்த தேர்தலுக்காக கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க. நான் வெளிப்படையா குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்கேன். எதையுமே திணிக்க கூடாது. அது மக்கள் அவங்களா தானா ஏத்துக்கணும், அவ்வளவுதான். எதுவுமே திணிக்க கூடாது. வேற ஏதாவது இருக்கா? சரி, நன்றி.